வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டுக்கும் எடுத்துக்காதீங்க. உங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். அதனால வந்து இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சதுனா வந்து இதில கனெக்ட் ஆயி யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி புதுசா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட் வீடியோஸ் பார்க்காம, நீங்க கீழ வந்து பிகினர்ஸ் கைடுன்னு ஒண்ணு இருக்கு. புதியவர்களுக்காக ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 14 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த 14 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் கான்செப்ட் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு வீடியோவை நிறுத்தி நிதானமாக பாருங்கள். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயிற்சி பண்ணி பாருங்கள். பயிற்சி பண்ணி பார்த்து அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த கான்செப்ட் முழுமையாக உங்களுக்கு புரியும். இதே வந்து ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்தீங்கன்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டியவன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதையும் பாருங்கள். இதுலேயே நம்ம கான்செப்ட் இருக்கும். அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ் தான் இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காலையில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். காலையில் வந்து இந்த 3 லெவல் தான் மார்க் பண்ணி நான் டெலகிராமில் கொடுத்துருந்தேன். ஒன்று சப்போர்ட்டு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தோம். ஏன்னா நேற்று மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்தது. சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு மார்க்கிங். அடுத்து இந்த மார்க் பண்ணியிருந்தேன். இடையில வந்து இந்த ஒரு லைன் போட்டிருந்தேன். ஏன்னா மார்க்கெட்டு இது வரைக்கும் வராட்டி இது வரைக்கும் டெஃபரெண்ட்டாக வரும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த மார்க் ஒன்று கொடுத்துருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணி கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனைவே டச் பண்ணி நின்றுருக்கா. க்ளோஸ் ஆகிருக்கான். கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆகிருக்கா மார்க்கெட், அவ்வளோதான். நாளைக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கலாம், அகைன் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட மேலே போகிறக்கு பாசிபிலிட்டி அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் அதுதான் நடந்துட்டு இருக்குது. இங்கே முடிஞ்சுது. அடுத்த நாள் வந்து கீழே ஓப்பன் ஆகி மறுபடியும் வந்து இங்கே முடிஞ்சிருக்கான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், இங்கே மார்க்கெட் இங்கே முடிஞ்சு வந்தது. இது வரைக்கும் வந்து போட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. இப்படி தான் நடக்கும் மார்க்கெட்டு. அப்போது இதை வந்து நம்ம புரிஞ்சுட்டா போதும். இப்படி தான் நடக்கும் மார்க்கெட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி தான் நடந்துட்டு இருக்குங்க. இதை வந்து நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுவே 5 மினிட்ல பார்க்கலாங்க. நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஓப்பன் ஆயிருக்குது மார்க்கெட்டு. நான் காலையில் வந்து கொடுத்துருந்த லெவலுக்கு இப்படி தான் 5 மினிட்ஸில் கொடுத்துருந்தேன். நேற்று என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், இன்றைக்கி என்ன நடந்துன்னு பாருங்கள். இவ்வளவு தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு. சாரி, முந்தா நாள் பார்த்துட்டு நேற்று ஜாயின் பண்ணிக்கங்க. இங்கிருந்து மேலே போய் இந்த இடத்துல மறுபடியும் எடுத்து இப்படி போயிருக்கு. இப்படி போய் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இது முந்தா நாள். நேற்று என்ன பண்ணியிருக்குது, அப்போ இதுக்கு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது, ஒரு சப்போர்ட்னா எங்கெங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ், செகண்ட் சப்போர்ட்டு இந்த பிளேஸ், தேர்ட் சப்போர்ட்டு இந்த பிளேஸ் எடுக்கும் இல்லைங்களா. அப்போ அது என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நேற்று ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகி பர்ஃபெக்டாக வந்து இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஏரியா தான், எந்த மாற்றமும் இல்லை, அந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே மூவ் ஆகிடுச்சு. மேலே மூவ் ஆனது கிட்டத்தட்ட இதை பிரேக் பண்ணி கூட நிறுத்தியிருக்கான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது நேற்று நடந்தது இந்த விஷயம். வந்துட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கான். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டான். இங்கே எங்கே ஸ்ட்ரகிள் ஆயிருக்கா, இந்த ரொம்ப நேரம் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா. மேலே போகிறதா வேண்டாமாங்கிற கண்டிஷன்லேயே நிறைய நேரம் நின்றுருக்கா. அப்புறம் கீழே வந்து முடிச்சிருக்கிறா. செல் ட்ரெண்டுக்கு வந்துடுச்சா அப்படின்னா நோ. பை ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு செல் ட்ரெண்டுக்கு வரவில்லை. எப்படி நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி இப்போ நம்ம மார்க் பண்ணோம், இந்த ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் சப்போர்ட் லெவல்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சப்போர்ட் லெவல் இந்த இடத்துலேருந்து நேற்று எடுத்துகிட்டு போயிருக்கான். எகெயின் வந்து இப்போ மேலே போகிற மார்க்கெட்டு இந்த கையுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கா, ரைட்டுங்களா. அப்போது இங்கே வந்து ஆக்சுவலாக புதுசாக பாடி க்ளோஸ் பண்ணிக்கிற ஒரு ஹை வச்சுட்டோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாடி எங்கேயுமே க்ளோஸ் பண்ணல. அதை கவனித்து பார்க்கணும் நம்ம. பாடி எங்கேயுமே க்ளோஸ் பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கா. கீழே வந்ததுனால செல் ட்ரெண்ட் வந்துச்சு. இது உடச்சி செல் ட்ரெண்டா அப்படி கிடையாது. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்து இந்த லெவல் தான். இன்னைக்கு
சப்போர்ட் எடுத்த ஒரு லெவல். இந்த லெவல் தப்போ மேலே போன மார்க்கெட்டு எகைன் கீழே வந்து மேலே போய் இப்படி முடிஞ்சிருக்கு. அப்போ ஸ்ட்ரகிள் பாயிண்ட்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் எடுக்கணும் நம்ம. சரிங்களா? இது இது வந்து ஒன்றும் சின்ன டைம் ஃப்ரேம் பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். பட் இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம பாயிண்ட் எடுக்கணும். அப்போது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிளேஸ் பாருங்கள், எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அது கீழே வந்தது. ஒன்றா இங்கே திரும்பி இருக்கலாம், இந்த இடத்துல திரும்பி இருக்கலாம். அது என்ன பண்ணியிருக்குது, கரெக்டாக சப்போர்ட்டுக்கே தான் வந்துருச்சு. சப்போர்ட்டுக்கே வந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது. இங்கே வந்து ரொம்ப நேரம் போராடிட்டு தான் மேலே திருப்பி இருக்கா. இங்கே வந்து கீழே அதுக்கு மேலே போக முடியல. ஒரு பை ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போக முடியல. இங்கிருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிச்சு. மேலே போனது என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த லெவலை இங்கே போய் ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிருக்குது பார்த்தீங்களா. ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அடுத்து இந்த லெவலை உடச்சிட்டு ஒரே இதாக போயிட்டான். போனவன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் பூந்துட்டான். நம்ம வந்து சப்போஸ் வந்து பெருசாக இங்கே வராட்டி கூட இங்கே வரும்னு எதிர்பார்த்து இந்த லைன் ஒன்று போட்டது 1 ஹவரில் மார்க் பண்ணியிருந்தோம். பட் வந்து அதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிட்டா. ஃபர்ஸ்ட் டக்குன்னு மேலே போய் இங்கே ஸ்ட்ரகிளே ஆகாமல் போய் க்ளோஸ் ஆகிட்டா. அகைன் சின்ன ஸ்ட்ரகிள் கொடுத்து மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே தான் போய் க்ளோஸ் ஆயிருக்கா. என்ன மாறி இருக்குது பாருங்கள், ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, இதே தான் நடந்துட்டு இருக்குதுங்க. சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு. இங்கே அழகாக வந்து காலையில் மார்க்கெட் கீழே வரும்போதே நம்ம இந்த லைன் ஒன்று ட்ராக் பண்ணியிருக்கணும். இந்த ரெட் ஆங்கிள் ஒன்று ட்ராக் பண்ணியிருந்தா மார்க்கெட் இங்கே வந்து திரும்பும்னு தெரிஞ்சுக்கு. இது நம்ம 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய வேலை. 1 ஹவரில் மார்க் பண்ணது அதை எதையும் மாற்ற போகிறதில்ல. 5 மினிட்ஸில் வந்து ரன்னிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை நம்ம இடையில வரையணும். வரைஞ்சா தான் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் நல்லா. அப்போ இந்த மாதிரி வரைஞ்சோன்னா ரொம்ப கிளாரிட்டியாக நம்மளுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இங்கே வந்து மார்க்கெட்டு கரெக்டாக சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு அழகாக மேலே போக ஆரம்பிச்சிட்டான். போயிட்டு இது கொஞ்சம் இந்த இடத்துல சிரமப்பட்டான், ஆனால் மேலே போயிட்டான். இந்த இடத்த இது பிரேக் பண்ணுறக்கு இது ரொம்ப சிரமப்பட்டு தான் பிரேக் பண்ணியிருக்கான். புரிஞ்சுங்களா? காலையில் ஓப்பன் ஆன இடம் இங்கே இதை வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. அகைன் இங்கே ஏற்கனவே பயங்கர ஸ்ட்ரகிள். அப்போ இது ஒரு முக்கியமான ஜோன் தான். இந்த ஜோனை பிரேக் ஆனால் தான் நல்லா மேலே போக முடியும்னு தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டா, இங்கே வந்து ரொம்ப நேரம் போராடிட்டு இங்கேருந்து ஏறி வர்றதே ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டு ஒரே தூக்கு எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டான். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இப்படி தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இருக்கும். இப்போ இதை நாம் தெரிஞ்சு பண்ணணும். நேற்று நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்தான். இன்றைக்கி அதே சப்போர்ட் எடுத்து தான் மேலே வர்றான். எந்த மாற்றமும் இல்லை. ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பை ட்ரெண்டா, பை ட்ரெண்ட். ஓகே, இப்போ பை ட்ரெண்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலைகளை மட்டும் நாம் பண்ணணும். பை ட்ரெண்டுக்கு உண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ப்ராப்பராக வரைஞ்சிட்டோம்னா அழகாக வந்து எந்த இடத்துல வந்து திரும்பணும்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். மார்க்கெட்டை இங்கே தான் வந்து திரும்புகிறான் அப்படின்னு நம்ம இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பயிற்சி பண்ணால் தான் இது வரும். நம்ம வந்து இன்னைக்கு கையில் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ பார்த்து நம்ம டக்குன்னு ஆர்டர்லாம் போகிறது வச்சுக்காதீங்க. இந்த பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். பயிற்சி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் ஆகிடும். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நாம் சந்திப்போம்.